குர்ஆன்ல 30 வசனங்களும் கொண்ட ஒரு அத்தியாயம் உள்ளது. அது மனிதனுக்கு பரிந்துரை செய்யும். இதனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுதான் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்ற அத்தியாயமாகும் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. யோசிச்சு பாருங்க, மறுமையில எல்லாரும் நம்மளை கைவிட்ட நிலையில ஒரு சூறா மட்டும் உங்க முன்னாடி வந்து, யா அல்லாஹ், இந்த அடியான் என்னை தினமும் ஓதிட்டு வந்தான், இவரை மன்னிச்சிடு அப்படின்னு உங்களுக்காக பாதாட்டினா அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும்? இந்த சூரா அல் முல்க் வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது. அது மறுமையில உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க போற ஒரு மாபெரும் பாதுகாவலன். இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பரீட்சை முடிஞ்சதும் நாம எல்லாரும் போக வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அதுதான் கப்ரு, அதாவது மன்னரை. இந்த உலகத்துல நாம செஞ்ச நல்ல கெட்ட செயல்களை பொறுத்து அந்த மன்னரை சிலருக்கு சொர்க்கத்து பூங்காவாகவும் சிலருக்கு நரக படிகுழிகள்ல ஒன்றாகவும் மாறும்.